ஓகே அண்ணா. ஓகே. டான் வணக்கம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜேஸ்வரி சிஸ்டர். ட்ரூ கோல்டு அக்ரி தமிழா அப்படி சொல்லியிருக்காங்க. ஹாய், வாங்க, வணக்கம், வாங்க வாங்க சொல்லுங்கள். டான் என்ன சாப்பிட்டீங்களா? ராஜேஸ்வரி என்ன சாப்பிட்டீங்களா நீங்கள்? ஆக்சுவலாக இன்றைக்கி லைவ் எனக்கு வந்து என்னென்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட லைவ். இன்றைக்கி இதோட தேர்ட் டைம் நான் பண்ணிட்டேன். கண்டினியூவாக உட்காந்துருக்கேன் நான் 2 மணிலேருந்து. உருப்படியாக லைவ் போகவே இல்லை, என்னவோ தெரியல. டான் அவங்க எங்க சிஸ்டர் எங்க? ரவீனா. ஓகே. ஷேக் காதிரப்பா, நீங்கள் மேலே வரலாம் இல்லையா? நேற்றே வரேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வாங்க. விவசாயம், மிளகாய், மல்லிப்பூக்கள் மல்லிப்பூக்கள் வகையான பூக்களும் எல்லாம் விவசாயம் தான். வேர்க்கடலை இதுவும் விவசாயம் தான். விவசாயம் இல்லை என்றால் நாம் இல்லை. வெறும் பேப்பரையும் அட்டையும் திங்க முடியாது. எத்தனை கோடி ஈடு. ஓகே, கரெக்ட் 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 அப்பா. எங்கே அதுக்குள்ளே விவசாயி துரைப்பாண்டி இறங்கி விட்டார். ஆமாம், அவருக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு கொஞ்ச நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. முகமது அப்பா வாங்கப்பா, வணக்கம் வணக்கம், வாங்கப்பா. ராஜிமா, காஃபி டீ எதுவும் சாப்பிட்டீங்களா? எதுவும் இன்னும் சாப்பிடலப்பா. இதுக்கு மேலே தான் என்னோட லைவே என்னன்னு தெரியலப்பா, கம்ப்ளீட்டே ஆகலை இன்றைக்கி. இது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. சரி, நான் மறுபடியும் போட்டுட்டேன். அப்பா அதுன்னு சரி நீ போடுறா நான் வரேன்னாரு. சரி போட்டுட்டேன். ஏன் என்ன ஆச்சு சகோதரி? லைவு ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுடுச்சு. அப்பா பேச வராருன்னு கிச்சன். அம்மா வாங்க. வணக்கம் மம்மி, வாங்க, வணக்கம், வாங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்டா. இப்பதான் இங்க நீங்க என்ன பார்சல் எடுத்துட்டு வந்து அப்படி கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். என்ன என்னது? நீங்க மட்டும் நாட்டுக்கோழி சாப்பிட்டீங்க. இன் கண்ணுல கூட காட்டல. இ இந்தாப்புல சாப்பிடுறா அப்படின்னு. ஏமா? இன்னைக்கு வந்து இப்போ மதியம் வந்து சாம்பார் தான் சாப்பிட்டேன். இப்பதான் ஆ சமைக்க போறேன். ஏன்னா பாப்பாங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு ஆ வந்துட்டாங்க மதியமே மட்டன். ஆனா நான் சமைக்கல. பாப்பாங்க இப்போ நைட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப சமைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கீ ரைஸும் ஓ மட்டன் குழம்பு வைக்க போறேன். இனிமேலுக்கு தான். ஓ சூப்பர் சூப்பர். ம். ஓகே. சரி, சரி. ஹாய்ப்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மம்மி, மம்மி வணக்கம். டான். வண வணக்கம், வணக்கம். யார் நம்ப அருணா இது? டான்மா. டான் எனக்கு டான்னு தான் தெரியும், பேர் தெரியாது. டான் ஆர்எக்ஸ் அப்படின்னு நானு. நம்ப அருண் தான் நெனைக்கிறேன். சதீஷ், ஹாய் சதீஷ். புன்னகையில் மௌனம் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் அவற்றை வரவிடாமல் தடுக்கும். கரெக்ட் சதீஷ். கரெக்ட், கரெக்ட். வணக்கம் அம்மா. சாப்பிட்டீங்களா? அம்முஜி அம்மா கேக்குறாங்க. சாப்பிட்டேன்டாம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சதீஷ் மனோ வணக்கம் சொல்றாங்க. ராஜி கே. ஓகே, ஓகே சொல்றீங்களா? சுரேஷ் வணக்கம் அக்கா சொல்றாங்க. சதீஷ் வணக்கம், வணக்கம் சதீஷ். என்னது மோஜ்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க சுரேஷ். சுரேஷ் வாங்க, வணக்கம். இருக்கியாடா? ஆமாம்மா, ஒரு 15 டேஸா நம்ம சகோதரி தான் அதுல என்னை சேர்த்து விட்டுட்டாங்க. ஓகே, போயிட்டு ஓகே. இருக்கேன். ஆனா வெளியே வர முடியாம உட்காந்துருக்கேன். அது செட் ஆகல. எனக்கு அது தெரியும் இல்ல. ஏதோ ஒண்ணு இங்க எப்படி ஓகே, ஓகே. பேசணும்னா அது மாதிரி அங்க பேசிட்டு வந்துருவேன் நானு. பெருசாலாம் ம். எதுவும் இல்ல. நான் அருண் இல்ல. ஓகே, ஓகேப்பா. நான் அருண் நெனச்சுட்டேன். டான் சொல்லுவாங்கல்ல. ஹலோ மேம் ஓ சொல்றாங்க ராவணன். சரி, வாங்க அப்புறமா வாங்க எப்படி சுரேஷ். போகுது? இப்ப கொஞ்சம் நல்லா பேசுற, நல்லா இருக்கே. எனக்கு இந்த சேனல்ல லைவ் ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அவன் ஆ பிஸியா இருக்கான். பஞ்சு. ம் அவன் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப பிஸியா வேற இருந்துட்டேன். ஷேக் காதர், ஓ அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் தம்பி, எனக்கு பிடிச்ச ஊர் தக்காளி, திராட்சை, திண்டுக்கல் பூட்டு மட்டும் ஃபேமஸ் அல்ல. வெங்காயம், தக்காளி எல்லாமே ஃபேமஸ். உங்கள் வியாபாரம் நிலைச்சு நிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாம் அந்த இறைவன் அப்படின்னு சொல்றாங்க ஷேக் காதர். ஆமா, இன்னைக்குதான் மாடர்ன் கிங் மழையே ஆஃப் வந்திருக்கு. ராவணன். ஓகே, ஓகே. கிங் ஆஃப் ராவணன். ஓகே, ஓகே. அம்முஜி சாக்லேட், ஃப்ளவர் அண்ட் சாக்லேட். தேங்க் யூ டான். உங்கள் குடும்பத்திற்கு உங்க குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் எப்போதும் இந்த இறைவன் துணை இருப்பான். நீங்கள் வணங்குற தெய்வத்தை கண்டிப்பா வணங்குங்கள். இறைவன் கொடுப்பான். யாருனாலும் தடுக்க முடியாது.